பேக் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா முகுண்டால் பாசிப்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான வீட்லேயே வந்து முகுண்டால் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து பொங்கலுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற பருப்பு தான் பாசிப்பருப்பு. இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் வந்து நல்லா இது ஊறட்டும். 4 மணி நேரம் இதை அப்படியே விட்டுடுங்க. நல்லா இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி விட்டுருங்க. இது ஒரு கிளாஸ்ன்றது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா 4 மணி நேரம் கழித்து பாசிப்பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து தண்ணி ஃபுல்லாக நம்ம தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துடணும். ஒரு துணி போட்டு நம்ம வெயிலில் ஒரு துணி போட்டு நல்லா வந்து காய விடுங்க. இதை வந்து கையில் ஒட்டாத நல்லா காஞ்சி வரணும். அந்த 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 பதம் வர வரைக்கும் இதை நல்லா வந்து ஒரு துணி போட்டு, ஒரு காட்டன் துணி போட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து காய விட்டுருங்க. நல்லா வந்து இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து காயிற வெயிலுக்கு அரை மணி நேரம் காஞ்சா போதும். பாருங்கள், கையில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இதுதான் இதனுடைய பதம். நல்லா வந்து காஞ்சி நல்லா இருக்கும். நம்ம பச்சரிசி காய வைக்கிற மாதிரி தான். இப்போ வந்து இது நம்ம தேவையான அளவுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா நம்மளால் கரண்டியால் எடுக்க முடியாது. அதனால் ஒரு வடிகட்டியில் போட்டு நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்கலாம். நல்லா வந்து அது பொரியட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம். தட்டடை போட்டிருக்கோம், கம்பு முறுக்கு போட்டிருக்கோம், ராகி சீடை போட்டிருக்கோம், ரிப்பன் பக்கோடாலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் வாட்ச் பண்ணுங்கள், நான் கீழே கொடுக்குறேன். அது இல்லாமல் நான் வந்து கடலைப்பருப்பு வச்சு இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். டீ டைமுக்கு அது சூப்பராக இருக்கும். அதனுடைய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். கார கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம், ஸ்வீட் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம், அப்புறம் பானிபூரி செஞ்சுருக்கோம். அதனுடைய லிங்க்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். பஜ்ஜி செஞ்சுருக்கோம், கீரை போண்டா, மைதா மாவு போண்டாலாம் செஞ்சுருக்கோம். அதனுடைய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் பொரிஞ்ச பிறகு எடுத்துக்கலாம். இதில் வந்து சும்மா கொஞ்சோண்டு உங்களுடைய உப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்து லைட்டாக வந்து கலரி விடுங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்காக ஒரு சூப்பரான முகுண்டால் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.